ஆதி குணசேகரன் கூட இருக்கிறதுலயே கரிகாலன் தான்ப்பா கொஞ்சம் கரெக்டாவும் அறிவாவும் பேசுறான்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துடுங்க. இந்த பக்கம் கரிகாலன் இருந்துட்டு ஆதி குணசேகரனை பார்த்து சொல்றாரு, மாமா அந்த வீட்லயே உனக்காக சப்போர்ட் பண்றது உங்க அம்மா மட்டும்தான். இப்ப அவங்களும் அந்த ஜனனி பக்கம் போயிட்டாங்க. போற போக்க பார்த்தா ஒரே பாட்டை போட்டு அவங்க பணக்காரங்களா ஆயிடுவாங்க போல. இது வரைக்கும் அந்த ஏரியாவிலே ஆதி குணசேகரன் மட்டும்தான் கோடீஸ்வரனா இருந்தாங்க. உங்களை ஓவர் டேக் பண்ணிட்டு அந்த ஜனனி புள்ள போயிடும் போல அப்படின்ற மாதிரி கரிகாலன் ஒரு பக்கம் ஆதி குணசேகரனை ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. உடனே கதிரும் அதான் சொல்றாரு, ஆமாண்ண இவங்கள இப்பவே கிள்ளி போடலனா இவங்க வளர்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க, அப்புறம் நமக்கு மரியாதை இல்லாம போயிடும் அப்படின்ற மாதிரி கதிர் ஒரு பக்கம் சொல்றாரு. அதை கேட்டுட்டு கரிகாலனும், ஆமா மாமா இவங்கெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, நீ உன் பவரை காட்டு மாமா அப்படின்னு ஆளுக்கு ஒரு பக்கம் ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் கதிர் கையில வச்சுட்டு இருந்த போன்ல இருந்து ஒரு கால் ஒண்ணு வருது. அதை பார்த்ததும் ஆதி குணசேகரன் கேட்கிறாரு, டேய் அந்த காலை முதல்ல கட் பண்ணுடா, போனை சுவிச் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஜனனி, ரேணுகா, நந்தினி, தர்ஷினி அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து அந்த வண்டியில சாப்பாடை எடுத்து வச்சுட்டு கிளம்பலான்னு ரெடியா இருக்காங்க. அப்பதான் விசாலாட்சி இருந்துட்டு, இருமா ஃபர்ஸ்ட் நாள் போறீங்க சாமியை கும்பிட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே எல்லாருமே போய் சாமியை கும்பிட்டுட்டு வண்டி எடுக்கலான்னு போய் வண்டி எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கொற்றவை இருந்துட்டு ஜனனிக்கு கால் பண்றாங்க. என்ன ஜனனி எங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே ஜனனி இருந்துட்டு கொற்றவையை பார்த்து சொல்றாங்க, மேடம் நான் தான் சொல்லிட்டு இருந்தேன்ல, நாங்க ஒரு கடை வைக்கலான்னு பிளான் போட்டோம், அந்த கடையும் இப்போ சக்சஸா வச்சுட்டோம், இப்போ அதுக்கான வேலையை பார்க்க தான் நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கொற்றவை இருந்துட்டு, ஜனனி நீங்க கொஞ்சம் இந்த நேரத்துல தான் பார்த்து இருக்கணும், ஆதி குணசேகரனோட போனு நேத்து ஆன் ஆச்சு அப்படின்ற மாதிரி கொற்றவை சொல்றாங்க. உடனே ஜனனி கேக்குறாங்க, என்ன மேடம் சொல்றீங்க, அப்போ அவர் போன் ஆன் ஆச்சுன்னா அவர் இருக்கிற இடத்த ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கொற்றவை சொல்றாங்க, ஜனனி அதெல்லாம் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், கூடிய சீக்கிரமே ஆதி குணசேகரனை பிடிச்சி உள்ள போட போறோம் அப்படின்னு கொற்றவையும் சொல்றாங்க. என்ன இருந்தாலும் ஜனனி நீங்க கொஞ்சம் பார்த்தே இருங்க, அவரு அடுத்த பிளான் உங்களுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொற்றவையும் போனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் விசாலாட்சி ஜனனியை பார்த்து கேட்கறாங்க, யாருமா யாரு கால்ல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே ஜனனியும் சொல்றாங்க, கொற்றவை மேடம் தான் கால் பண்ணியிருந்தாங்க. அதை கேட்டதும் சக்தி கேட்கிறாரு, என்னாச்சு ஜனனி ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஜனனியும், இல்ல சக்தி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம அங்க இருந்து ஜனனியும் கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் கதிர் இருந்துட்டு ஆதி குணசேகரனை பார்த்து சொல்றாங்க, அண்ணா இதை இப்படியே விடக்கூடாதுண்ணா, அந்த கடையை எப்படியாச்சும் நம்ம அழிச்சே ஆகணும், இல்லைன்னா புள்ள பூச்சி கூட நம்மள மதிக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே அதை கேட்டதும் கரிகாலன் சொல்றாரு, மாமா நான் வேணா போய் ஏதாச்சும் பண்ணி அந்த கடையை அழிச்சிட்டு வந்துட்டோமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஆதி குணசேகரன் இருந்துட்டு, டேய் முட்டா பையன் நீ எதுவும் பண்ணாத, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆதி குணசேகரன் இருந்துட்டு போன் எடுத்து ஒரு கால் ஒண்ணு பண்றாரு. அது யாருக்குன்னு பார்த்தா ராமசாமி மெய்யப்பனுக்கு தான் கால் பண்றாரு. உடனே கதிர் இருந்துட்டு, இப்ப ஏன அவனுக்கு கால் பண்ற நீ அப்படின்னு கேட்கிறாரு. டேய் சும்மாருடா எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி குணசேகரன் இருந்துட்டு ராமசாமி மெய்யப்பனுக்கு காலை போடுறாரு. அந்த பக்கம் ராமசாமி மெய்யப்பனும் காலை எடுத்து, அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாரு ஆல்ரெடி நான் உன் மேல செம காண்டில் இருக்கேன், நீ பண்ண விஷயத்தினால்தான் இப்ப நான் ஊரை விட்டு இன்னொரு ஊர்ல வந்து தங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டதும் ராமசாமி மெய்யப்பன் எடுத்துட்டு, அண்ணா என்ன மன்னிச்சிடுங்கண்ணா, போன வாட்டி அந்த ஜனனி பொண்ணாலதான் சக்தி உயிரோட வெளியில போயிட்டான், இந்த வாட்டி அப்படி எதுவுமே நடக்காதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே ஆதி குணசேகர் எடுத்துட்டு, இங்க பாரு அதனாலதான் நான் உனக்கு இப்ப கால் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லுங்கண்ணா இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ராமசாமி மெய்யப்பனும் கேட்குறாரு. உடனே ஆதி குணசேகரன் இருந்துட்டு, இங்கே பாரு நான் உனக்கு ஒரு வண்டியோட டீட்டெயிலை தருவேன், அந்த வண்டியை நீ எப்படியாச்சு காரை வச்சோ இல்லை லாரி வச்சோ ஏற்றி அடித்து காலி பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டதும் ராமசாமி மெய்யப்பனும், சரிண்ணே நீங்கள் வண்டியோட டீட்டெயில் மட்டும் அனுப்புங்க, இந்த வாட்டி பிளானை அச்சு பிசுறாம நான் முடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. போன வாட்டி மாதிரி ஏதாச்சும் மிஸ் ஆச்சு அதுக்கப்புறம் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. இந்த பக்கம் சக்தி இருந்துட்டு அவங்க செஞ்சு வச்ச சாப்பாடை எல்லாத்தையுமே அந்த வேன்ல ஏத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறாங்க. அப்பதான் சக்தி அந்த வேன்ல ஏறும்போது மேல இடிச்சுக்கிறாங்க. உடனே விசாலாட்சி இருந்துட்டு, இங்க பாருமா ஜனனி நீ போய் உள்ள போய் தண்ணி குடிச்சிட்டு வா, போறப்பயே இந்த அளவுக்கு தடங்களா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அத்த நான் எல்லா தடையும் தாண்டி தான் இந்த வேனையை வாங்கியிருக்கேன், இந்த வேனை தான் இதுக்கப்புறம் நான் நம்பி போக போறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சென்டிமெண்டா பேசுறாங்க. உடனே விசாலாட்சியும், சரிம்மா உள்ள போயிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு இங்க இருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜனனியும் வெயிட் பண்ணி தண்ணி குடிச்சிட்டு ஜனனி, ரேணுகா, நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த வேன்ல ஏறி
பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் ராமசாமியும் அவர் அடையாளங்களை கூட்டிட்டு லாரி ஒண்ணு எடுத்துக்கிட்டு வேகமா அந்த வேன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அப்பதான் நந்தினி இருந்துட்டு ஜனனியை பார்த்து சொல்றாங்க, ஜனனி ரொம்ப நேரமா ஒரு லாரி நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஜனனியும் பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. அந்த லாரி அவங்க பின்னாடி தான் வந்துட்டு இருக்கு. உடனே ஜனனிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம கொற்றவைக்கு கால் பண்றாங்க. கொற்றவையும் போன் எடுத்துட்டு, சொல்லுங்க ஜனனி, எங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. மேடம், நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஏதோ மேல. உடனே ஜனனி சொல்றாங்க, மேடம் ரொம்ப நேரமா என் பின்னாடி ஒரு லாரி ஒன்று ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே கொற்றவை கேட்குறாங்க, நீங்க இருக்கிற லொக்கேஷனை எனக்கு அனுப்புங்க ஜனனி, இப்பவே நாங்க வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஜனனியும் அவங்க லொக்கேஷனை அனுப்பிட்டு நான் இந்த மாதிரி இங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி மெசேஜும் போட்டுடுறாங்க. கொற்றவை உடனே அதை பார்த்துட்டு வேகமா கார் எடுத்துட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ராமசாமி மெய்யப்பன் இருந்துட்டு ஆதி குணசேகரனுக்கு கால் பண்றாரு. அண்ணன், இது மாதிரி ஜனனி பின்னாடி தான் இப்ப நான் லாரி எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன், இப்போ மட்டும் நீங்க ஊன்னு சொன்னீங்கன்னா லாரியை வச்சு ஒரே ஏத்திடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஆதி குணசேகரனும், என்னடா கேள்வி கேட்டுட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாரும் கதையும் முடிச்சு விடுறா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே ராமசாமி மெய்யப்பனும் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த வேன்ல வேகமா எடுத்துட்டு போய் லாரியை மோதிடுறாரு. ராமசாமி மெய்யப்பன் ஆதி குணசேகரன் சொன்ன உடனேவே வேகமா லாரி எடுத்துட்டு போய் அந்த வேன்லயே மோதுறாரு. உடனே வேனு கவுந்துருச்சு. வேன்ல இருந்து ஜனனி எல்லாருமே பரிதாபமா கீழே கிடக்குறாங்க. அப்பதான் ராமசாமி மெய்யப்பன் இருந்துட்டு ஆதி குணசேகரனுக்கு கால் பண்ணி, அண்ணா நீங்க சொன்ன வேலையை முடிச்சுட்டேன், ஆனா அவங்க இருக்கிறாங்களா இறந்துட்டாங்களான்னு எனக்கு தெரியாது, இதுக்கு மேல நான் இங்க இருந்தா எனக்கு தானே ஆபத்து, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. உடனே பின்னாடியே கொற்றவை வராங்க. கொற்றவை உங்க வேன் கீழே கிடக்கிறத பார்த்துட்டு பதறி அடிச்சுட்டு வேகமா இங்க வந்து ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றாங்க. ஜனனி ஜனனி எழுந்துருங்க, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி உள்ள இருக்க எல்லாருமே வெளியில கூட்டு வராங்க. உள்ள இருக்க ஜனனி, ரேணுகா, நந்தினி, தர்ஷினி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மயக்க அடைஞ்ச மாதிரி தான் கீழே படுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கதிர் இருந்துட்டு, அண்ணா தரமான பிளான, இதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி யோசிக்கவே கூடாது, வச்சு செஞ்சுட்டன அப்படின்ற மாதிரி ஆதி குணசேகரனை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. கரிகாலன் இருந்துட்டு, பின்ன மாமான சும்மாவா, மாமா கிட்ட வாலாட்டினா விட்டுருவாரா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஆதி குணசேகரன் சொல்றாரு, இங்க நான் மட்டும்தான் இருக்கணும், நான் மட்டும்தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணணும், வீட்டுல இருந்து கிளம்பி வந்துட்டா அந்த வீடு அவங்களுக்கு சொந்தமாயிடுமா, வீட்டில் இருந்தாலும் இல்லைனாலும் நான் நினைக்கிறது தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆதி குணசேகரன் சொல்றாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். மறக்காம ஒரு லைக்கும் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.